இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, ஒரு தடவை ஒரு பேர் வந்துச்சுன்னா உலகம் முழுக்க அது பரவிடும். எத்தனை பேர் தான் நம்ம வாய் அடிக்க முடியும் சொல்லுங்க? நம்ம செயல்பாடுகள்ல தான் நம்ம மேல சுமத்தப்பட்ட பழிய நம்ம சரி பண்ணிக்க முடியும் மாமா. சரி, பூமிய எங்கேயும் அனுப்ப வேண்டாம் மாமா. நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். அவளை ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கலாம். இல்லனா ஒண்ணு பண்ணலாமா? இந்த சொத்தெல்லாம் நட்சத்திர பேர்ல எழுதி வச்சிடலாம். உண்மையிலேயே பூமி உங்களுக்கு தான் பிறந்திருக்கானா? மொத்த சொத்தையும் நீங்க நட்சத்திர பேர்ல எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்ல. பூமி பேர்லயே சொத்தெல்லாம் எழுதி வச்சிருப்பீங்கல்ல. அப்படி நீங்க எழுதலன்னா பூமி சரச்சந்திராவோட அஃபேருக்கு பிறந்த குழந்தை இல்லன்னு இது வெறும் வதந்தி தானே வெளியில இருக்கிற எல்லாரும் நம்ப ஆரம்பிப்பாங்க. ஆமா பூர்வா, இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு தோணுது. அபூர்வா, உனக்கு தெரியும்ல இந்த மொத்த சொத்தும் சோபா சந்திராவோடது. எனக்கும் சோபாக்கும் பிறந்த குழந்தை எங்கேயோ உயிரோட தான் இருக்குன்னு சோபாவே சொல்லியிருக்கால. சோபா, நீயா? நான் என் குழந்தைக்காக வந்திருக்கேன். குழந்தை எங்க இருக்கு? அன்னைக்கு உன் கூட அந்த நெருப்புலயே என் குழந்தைய நான் காப்பாத்திட்டேன். நம்ம குழந்தை உயிரோட தான் இருக்கா? இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சொத்தை நட்சத்திராவுக்கு எழுதி வைக்க முடியாது இல்லையா? எப்பவோ இறந்து போன அக்கா இப்போ வந்து தனக்கு பிறந்த குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு அதை நம்பணும்னு தோணுதா மாமா? இங்க பாரு, இந்த விஷயத்தை நான் நம்புறதோ நம்பாம இருக்கிறதோ மட்டும் இல்ல, எதிர்பார்ப்பு. நிஜமா குழந்தை உயிரோட இருக்கா இல்ல என்ன தேடி வருமாங்கிற எதிர்பார்ப்பு. கொஞ்ச நாளைக்கு பார்ப்போம். ஒருவேளை வரலன்னா நீ சொன்ன மாதிரியே மொத்த சொத்தையும் நட்சத்திரா பேர்ல எழுதி வச்சிடுறேன். சரிங்க மாமா.